தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசனத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று வழிபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டறியலாம். ஸ்ரீதர், ஆருத்ரா தரிசனத்தின் முக்கியமான சிறப்புகள் என்னென்ன விளக்கமா சொல்லுங்க. உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சனம் மற்றும் ஆருத்ரா தரிசனம் மிக விமர்சையாக நடத்தப்படும். குறிப்பாக இந்த ஆருத்ரா தரிசனம் என்பது மார்கழி மாதத்தில் நடைபெறும். கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த ஆருத்ரா தரிசன விழா நேற்று தேர் பவனி நடைபெற்றது. குறிப்பாக 5 தேர்களில் இந்த தேர் பவனி என்பது நடைபெற்றது. முருகர், விநாயகர், நடராஜர், சிவகாம சுந்தரி, சண்டிகேஸ்வரர் இப்படி 5 தேர்களும் வீதி உலா வந்தது. இதனை காண பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்றே சிதம்பரத்தில் குவிந்து விட்டார்கள். கடந்த 9 நாட்களுக்கு மேலாக இந்த சிதம்பரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. குறிப்பாக முக்கிய விழாவான ஆருத்ரா தரிசனம் இன்று நடைபெற்றது. இந்த ஆருத்ரா தரிசனம் என்பது நேற்று இரவிலிருந்து பூஜைகள் தொடர்ந்து நடராஜருக்கும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கும் லட்சார்ச்சனை நடைபெறும். அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாக நடராஜரமூர்த்திற்கும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கும் மகா அபிஷேகம் நடைபெறும். இந்த மகா அபிஷேகம் என்பது பால், தேன், விபூதி, பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு குடமாக இந்த அபிஷேகம் என்பது நடைபெறும். இந்த அபிஷேகத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள். அதே சமயத்தில் இந்த அர்ச்சனையின் போது சொர்ணாபிஷேகம் நடைபெறும். குறிப்பாக மற்ற கோயில்களில் எல்லாம் இதுபோல் இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் நடத்தும் அந்த அபிஷேகம் நடைபெறும் வேளையில் சிதம்பரத்தில் மட்டும் இந்த சொர்ணாபிஷேகம் என்பது தங்க காசுகளால் அபிஷேகம் என்பது நடைபெறும். அந்த அளவுக்கு இந்த அபிஷேகங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது முடிந்த பிறகு இந்த பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வந்த பிறகு மாலை நேரத்தில் இந்த சிவகாம சுந்தரியும் நடராஜரும் நடன ஆடியபடி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார்கள். இந்த ஆயிரங்கால் மண்டபம் வழியாக இந்த சிவகாம சுந்தரியும் நடராஜரும் நடனமாடி வருவதை பார்ப்பதற்காக பல ஊர்களிலிருந்து இங்கே சிவபக்தர் குவிவார்கள். அந்த அளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆருத்ரா தரிசனத்தை சிதம்பரம் கோயில் நடராஜர் தீட்சிதர்கள் கோயில் நடராஜர் தீட்சிதர்கள் ஏற்பாடு செய்தார்கள். பாதுகாப்பு ஏற்பாடும் இங்கு சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு குவிந்த போதும் எந்த விதமான சிறு அசம்பாவிதம் நடைபெறாமல் அளவுக்கு காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆருத்ரா மற்றும் ஆணி திருமஞ்சனம் என்பது சிதம்பரம் கோயிலை பொறுத்த வரைக்கும் மிக விமர்சையாக நடைபெறும். ஆனால் கொரோனா சமயத்தில் இது ஐதீக முறைப்படி கோயிலுக்குள்ளே நடத்தப்பட்டது. ஆனால் தற்போது மக்கள் மத்தியில் இந்த ஆருத்ரா தரிசனம் சிவகாம சுந்தரியும் நடராஜரும் நடனமாடும் காட்சியை நம்மளால் பார்க்க முடிந்தது. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ஸ்ரீதர். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.